Hi friends, welcome back to Happy Home. இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ரெசிபி, களத்தப்பம். ரொம்பவே குயிக்கா ஈஸியா செய்யற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்ததனால வீடியோ போஸ்ட் பண்றேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து 4 ஏலக்காய் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இது வந்து 2 டம்ளர் பச்சரிசி, அதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். வெல்லம்ல கொஞ்சம் தூசி இருக்கும், அதனால் அதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் சேர்த்ததுக்கு அப்புறமா காமிச்சிருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து நல்லா அது கூட சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா அடிகனமான அலுமினியம் குக்கர் எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கராக இருந்தால் அடி பிடிச்சிரும். அலுமினியம் குக்கர் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் நெய் ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நானும் நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்த்துட்டு தான் இதை வந்து ட்ரை பண்ணேன், அதனால் நல்லாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 சில்லு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி வெல்லம் வந்து கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். அந்த டைமில் வந்து ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு கேஸ்கட் விசில் ரெண்டுமே இல்லாமல் அந்த குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கேக் மாதிரி வந்திருக்கும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆனால் அதுதான் வந்து கடைசியாக சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து உடனே நம்மளால் குக்கர்லேருந்து எடுக்க முடியாது, தனித்தனியாக பிஞ்சு போயிடும். கம்ப்ளீட்டாக குக்கர் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு கையை லைட்டாக அடியில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கேக் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சூப்பரான ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.